Hi friends, welcome to Aroma Classical Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் பிரியாணி. தேவையான பொருள் பன்னீர், பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸ், கேரட், சின்ன சைஸ் பொட்டேட்டோ. 2 டம்ளர் பாசுமதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 2 வெங்காயம், ஒரு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நம்ம தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் போட்டுடுங்க. போட்டாச்சு. நல்லா ஃப்ரை பண்ண உடனே ஆனியன் போட்டுடுங்க. ஆனியன் போட்டு நல்லா வதங்கட்டும். ஆனியன் ஃப்ரை ஆன உடனே மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. சால்ட்டுக்கு அது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் தேவைப்படும் போது. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அது கூடயே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடுங்க. பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வதக்கிடுங்க. மேலே தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு மற்ற காய்கறி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் அதில் சேர்த்துருங்க. நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பவும் சிம்மில் வச்சுக்கோங்க. கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு கலரி விட்டுடுங்க. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கலட்டி திரும்பவும் சிம்மில் வச்சுருங்க. எடுத்து வச்சுருக்க அரிசி அதில் போட்டுடுங்க. அரிசியை போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருங்க. வெஜ் பிரியாணி ரெடி. லெமன் போட்டுக்கோங்க.